ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரிவா, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடந்துட்டுருக்கு மல்லி சரியில்லை அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தான் உங்களோட பகிர்ந்துக்காக நான் வந்திருக்கேன். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், மல்லி வந்து எப்படியாவது டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட வச்சுட்டு அடித்து துரத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க நம்மளோட வில்லி டீம்ஸ். பட் இங்கே தான் யாருக்கும் புரியாத ஒரு ட்விஸ்ட் நடக்குதுங்க. என்னடான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம மல்லிக்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து கையெழுத்து போட சொல்லி ஒரே டார்ச்சர் நச்சரிப்புங்க. அந்த டைமிங், அந்த செகண்ட் நம்மளோட பெரியம்மா செஞ்ச ஒரே ஒரு சின்ன விஷயத்தால் பெரிய பிரச்சனை எல்லாமே ஸ்மூத்தாக சால்வ் ஆகிடுச்சிங்க. அப்படி என்னடா பண்ணாங்க அவங்க அப்படின்ற விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறேனே தெரியாமல் விஜயே கையெழுத்து போட சொல்லிவிட்டு அவரும் போட்டு போயிருக்காருனா, அப்போ நான் போட்டு தான் ஆகணும், இனிமேல் அவருக்கு எங்கூட வள விருப்பம் இல்லைன்றப்போ நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுத்தணும், நான் கிளம்புறேன்ற எண்ணத்தில் கையெழுத்து போட உட்காந்துடுறாங்க. அந்த டைமில் நம்மளோட பெரியம்மா அந்த விஷயத்தெல்லாம் மேலே நோட் பண்ணிவிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட சொல்கிறாங்க, விஜய் தம்பி, என்ன தான் உங்களுக்கும் மல்லிக்கும் 1008 பிரச்சனை இருந்தாலையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெட்டு போகிறது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம விஜய், என்ன தான் சொல்ல வரீங்க, நான் ஒன்றும் அவளை ஏற்றுட்டா கூட வாழ்கிறேன்னு சொல்லலையே, அப்படின்றப்ப ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நம்ம பெரியம்மா சொல்லிடுறாங்க, இல்லை தம்பி, நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் அக்கா, உங்கள் சித்தி, அதுக்கப்புறம் உன்னோட அக்கா பொண்ணு எல்லோரும் சேர்ந்துட்டு நம்மளோட மல்லிகிட்ட டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கே சரியாக இருக்கா சொல்லுங்கள். அப்போ கையெழுத்து போட்டால் வெண்பாவுக்காக நீங்கள் மறுபடியும் ரஞ்சிதா கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நம்ம விஜய், சரி நான் பார்த்துக்கிறேன் வைங்கன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. மொபைலில் கட் பண்ணது மட்டும் இல்லாமல் நேராக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறாருங்க. எங்கடான்னு பார்த்தா வீட்டுக்கு தாங்க. ஆஃபீஸில் பாதி வழி கூட போயிருக்க மாட்டாருங்க. ஆனால் அதுக்குள்ளே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்காருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மல்லி கையெழுத்து போட்டால் அவள் அடித்து வெளியே வருது ராஜேஸ்வரி ரெடியாக இருக்காங்க. ஸோ அவளை தடுக்கிறதுக்காக தான் வேகம் வந்துட்டுருக்காங்க. இந்த டைமில் நம்ம மல்லி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனையே பண்ணிகிட்ருக்காங்க, ரகலை பண்ணுறாங்க. அவர் சொல்லிட்டு அவர் ஒன்று வந்து என் கையில் கொடுக்கட்டும், நான் கையெழுத்து போடுறேன், அவர் சொன்னார், நீங்கள் சொன்னால் நான் போட்டுடணுமா அப்படின்னு கேட்க, இதை கேட்டு இவங்கெல்லாம் ஒரு தேவையில்லாமல் பிரச்சனை பெருசு பண்ணுறாங்க. உடனே இதை தாங்கிக்க முடியாது மல்லி, என்னால் முடியாது, உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கன்னு சொல்ல, இதனால் ரஞ்சிதா ராஜேஸ்வரி காண்டாகி மல்லியை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ஆமாங்க, நம்ம ராஜேஸ்வரி மல்லியை அடித்து வெளியே துரத்துறாங்க. வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் திடீர்னு சாஃப்டாக அந்த வில்லி திடீர்னு ஹார்டு வில்லியாக மாட்டாங்கன்னு தெரியலைங்க. நம்ம ராஜேஸ்வரி அங்கே எப்படி மல்லியை அடித்து வெளியே துரத்துற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, அடித்து துரத்த கரெக்டாக டைமிங்கில் விஜய் வந்துடுறாருங்க. 2வது அடி விழுற டைமிங்கில் ராஜேஸ்வரி கையை பிடிச்சி, ஏன் பொண்டாட்டி அடிக்க நீ யார், உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா டே, என்கிட்ட எப்படி பேசுகிற, நீ அக்காவாக இருக்கலாம், ஆனால் ஏன் பொண்டாட்டி அடிக்கிற உரிமை நான் உனக்கு கொடுக்கல, ஓகேங்களா? மல்லி என்ன தான் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி எனக்கு பிடிக்கல, எனக்கு ஆகலைனால என்னதாலும் அவள் என் பொண்டாட்டி, அவளை ஏன் அனுமதி இல்லாமல் யாரும் எதுவும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்றப்ப நீங்கள் மட்டும் ஏதோ வச்சு ஏதோ பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கத்துறாருங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க மல்லிக்கு இதில் அடி வாங்கிறதுலேயே ஒரு சந்தோஷங்க. நம்மளை பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு விஜய், இனிமேல் அவகிட்ட இது அதுன்னு யாரும் நச்சரிக்காதீங்க, மீறி நச்சரிச்சா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிட்ட திடீர்னு சத்தம் பண்ண பார்க்குறீங்களா? ஆமாங்க, பெயிண்டிங் வேலைக்காக போயிருந்தோம், இதை உரிச்சிட்டு இருந்தேன். ஸோ செம்ம டைட்டுங்க. ஆமாங்க, பெயிண்ட் வேலைக்கு வந்திருக்கோம், இப்போ லஞ்ச் டைம், அதனால் ஒரு வீடியோ போட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஸோ நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, சி பை, சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.